சுமார் 138 கோடி செலவில் கட்டப்பட்டு கடந்த ஓராண்டுக்கு முன்பு திறக்கப்பட்ட நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகளின் அலங்கோல காட்சிகள்தான் இவை. சென்னை ராயபுரம் தொகுதிக்குட்பட்ட மூலக்கொத்தளம் ராமதாஸ் நகரில் கடந்த அதிமுக ஆட்சியில் 2018ஆம் ஆண்டில் வீட்டு வசதி வாரியம் சார்பில் 1044 வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டன. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த அடுக்குமாடி குடியிருப்பின் எஞ்சிய பணிகள் முடிக்கப்பட்டு கடந்த ஓராண்டுக்கு முன்பு திறக்கப்பட்டது. இந்த நிலையில் சென்னை வில்லிவாக்கம் அன்னை சத்யா நகரில் வசித்து வந்த மக்கள் அங்குள்ள குடியிருப்புகளில் இருந்து அகற்றப்பட்டு மூலக்கொத்தளம் ராமதாஸ் நகரில் கட்டப்பட்டிருந்த அடுக்குமாடி குடியிருப்புகளில் குடியமர்த்த அழைத்து வரப்பட்டனர். பீரோ, கட்டில், மெத்தை, வீட்டு உபயோக பொருட்களுடன் வந்த மக்களுக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. 9 மாடிகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பில் மின் தூக்கிகள் எதுவும் செயல்படவில்லை. வீடுகள் அனைத்தும் ஒட்டடை பிடித்து பாழடைந்து கிடந்தன. வீட்டு வாசல் கதவுகள், ஜன்னல்கள் சேதமடைந்திருந்தன. கழிவறைகள் சிதிலமடைந்து காணப்பட்டதுடன் குழாய்களில் சொட்டு தண்ணீர் கூட வரவில்லை. குறிப்பாக வீடுகளுக்கு மின் இணைப்பே கொடுக்கப்படவில்லை. வீடுகளுக்கு செல்ல முடியாமல் அவதியுற்ற மக்கள் போராட்டத்தில் ஈடுபட அங்கு விரைந்து வந்த அதிகாரிகள் விரைவில் அனைத்து வசதிகளையும் செய்து தருவதாக வாக்குறுதி அளித்தனர். இதனை நம்பி குடியிருப்பு வளாகத்திலும் பார்க்கிங் பகுதிகளிலும் மூட்டை முடிச்சுகளுடன் தங்கி அன்றிரவு பொழுதை கழித்தனர். இதுதான் என்னால் பண்ண முடியும், அதுக்கு மேலே பண்ண முடியாது. அதனால ஒரு ஆள் கூட ₹1 கூட லஞ்சமாவோ அன்பளிப்பாவோ என்ன பண்ணாதீங்க, யாருமே கொடுக்குறாங்க. உங்களுக்கு நிரந்தர முழு அனுமதி பெற்று தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. விரக்தியில் இருக்கும் மக்களை ஆசுவாசப்படுத்துவதற்காக வீடுகளில் குடியேறும் வரை 3 வேளையும் அரசாங்க செலவில் உணவுக்கு ஏற்பாடு செய்தும் கொடுக்கப்பட்டது. வில்லிவாக்கம் அன்னை சத்யா நகரிலிருந்து அழைத்து வரப்பட்டவர்களுக்கு முதல் 3 தளங்களுக்குள் வீடுகள் ஒதுக்கி தருவதாக கூறி அழைத்து வரப்பட்டதாகவும், இங்கு வந்த பிறகு அவர்களுக்கு 5வது மாடியிலிருந்து 9வது மாடி வரை உள்ள வீடுகளை ஒதுக்கி கொடுத்ததாக கூறப்படுகிறது. மின் தூக்கிகளில் இருந்த 2 கோடி ரூபாய் மதிப்பிலான சென்சார்கள் திருடு போனதால் மின் தூக்கிகள் செயல்படவில்லை என அதிகாரிகள் கூலாக பதிலளிப்பதாக வேதனை தெரிவித்த பொதுமக்கள் மாடிகளுக்கு செல்ல முடியாததால் பார்க்கிங் பகுதியிலேயே தங்கியிருப்பதாக கவலை தெரிவிக்கின்றனர். வீடு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களாம் நம்பி எழுதிட்டோம். சரி 3 மாடி தானே, பக்கமாக இருக்குது, போகலான்னு சொல்லி நம்பி எழுதும். இப்போ இங்கே வந்த பிறகு என்ன ஆகிப்போச்சு, 9வது மாடி வரைக்கும் எங்களுக்கு அலர்ட் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு செகண்டு 3 உங்களுக்கு கிடையாது, வேற ஆளுக்கு இது அப்படின்ட்டாங்க. அதுலேயும் ஒரு கரண்ட் இல்லை, ஒரு தண்ணி வசதி இல்லை, ஒரு லேடிஸுங்க ஒரு பாத்ரூம் போகிறதுக்கு வழி இல்லை. இந்த கஷ்டத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இப்போ எங்களுக்கு வீடு சரியாக இல்லாமல் நாங்கள் படுக்க தூக்கம் இல்லாமல் அங்கேயும் வீடு நாங்கள் வெளியே வந்தோடனே வீடை இடிச்சிட்டாங்க. இப்போ இங்கே என்ன பண்ணாங்க, இங்கே சாமான்லாம் கீழே கிடக்குது, பாதுகாப்பு இல்லாமல் நடுத்தரில் உட்காந்துங்கிற மாதிரி நடுத்தரில் உட்காந்துட்டு இருக்கோம். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரேம்நாத்துடன் செய்தியாளர் ஜெரி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.